தாயார் புண்டரீகவல்லி தனிச்சன்னதியில் அருள்பாலிக்கிறாள். தில்லை சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் தேரில் திருவீதி உலா வருவார். மிகச் சிறப்பான தாண்டவம் அது. அந்த தாண்டவத்திற்கு ஆனந்த தாண்டவம் என்று பெயர். நாம் எல்லாம் அந்த ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்கு கோடி கண்கள் வேண்டும். ஈசன் ஆடினால் உலகம் ஆடும். அவருடைய ஆட்டம் நின்றுவிட்டால் எல்லாம் நின்றுவிடும் என்று காட்டக்கூடிய இடம் தில்லை சிதம்பரம். இதுவரைக்கும் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப பண்ணிக்கலாம். தில்லை என்பது அங்கே இருந்த வனப்பகுதி. தில்லை சிதம்பரத்திற்கு கோவில் என்று பெயர். சைவ பெருமக்களின் கோவில் என்றால் அது சிதம்பரம். வைணவ பெருமக்களின் கோவில் என்றால் அது ஸ்ரீரங்கம். வெளிநாட்டில் உலகத்தின் மையப்புள்ளியை கண்டுபிடிக்க ஆய்வு செய்தார்கள். உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சுற்றக்கூடிய உலகத்தின் மையப்புள்ளி எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்தார்கள். மிகவும் சிரமப்பட்டு அந்த மையப்புள்ளி இந்தியாவில் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் திருக்கோவிலில் நடராஜர் சன்னதியில் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். நடராஜரின் சன்னதியில் 5 சபைகள் உண்டு. எந்த சபையில் மையப்புள்ளி இருக்கிறது என்று ஆய்வு செய்தார்கள். நடராஜருடைய திருமேனி எந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில்தான் உலகத்தின் மையப்புள்ளி இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். அந்த இடம்தான் சிற்சபை. நடராஜ பெருமான் ஆடக்கூடிய சிற்றம்பலம். ஆக்கலுக்கு தாமிர சபை, காத்தலுக்கு கனக சபை, அழித்தல் தொழிலுக்கு சித்திர சபை, மறைதலுக்கு ரத்தின சபை, அருள் செய்வதற்கு ரஜத சபை அதாவது வெள்ளி சபை. திருநெல்வேலி செப்பறை தாமிர சபையிலே ஆடக்கூடிய நடனம் சிதம்பரத்தில் கனக சபையில் ஆடக்கூடிய ஆனந்த தாண்டவம் ஆகும். குற்றாலத்து சித்திர சபையிலே ஆடக்கூடியது திரிபுர தாண்டவம் என்ற நடனம். உலகத்தில் தேவையில்லாதவற்றை நமக்கு தெரியாமல் மறைப்பது திருவாலங்காட்டில் ரத்தின சபையில் ஆடக்கூடிய ஊர்த்துவ தாண்டவ நடனம். எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வாரி வாரி தந்து அன்னை மீனாட்சி மூலம் நமக்கு அருள் புரிவது மதுரையில் உள்ள ரஜத சபையில் ஆடக்கூடிய நடனம். ரஜதம் என்றால் வெள்ளி என்று பொருள். இது வெள்ளி அம்பலம். நடராஜ பெருமானையும் சிவகாம சுந்தரி தாயாரையும் வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான இன்பங்களையும் தந்து இறுதியில் நமக்கு முக்தியும் தருவார்கள். நாம் அனைவரும் தில்லை சிதம்பரத்தை வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசித்து அந்த ஆடவல்லான் அருள் பெறுவோம் என்று சொல்லி இந்த தொடர் பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.